இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோட ஒன் டே ஃபுல் ரொட்டீன் தான் பார்க்க வரோம். காலையில் 7 மணிக்கு ஆரம்பித்தோன்னா என்னோட வேலை. இன்றைக்கி செடிக்கெல்லாம் தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொங்கல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஒரு 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கிறேன். இது கூட 1/4 கப் அளவுக்கு பைத்தம்பருப்பு சேர்த்துட்டு ரெண்டுத்தையும் மிக்சியில் பல்ஸ் மோடில் வச்சு 2 வாட்டி நல்லா அடித்து எடுத்துகிட்டு இதை அப்படியே தண்ணி வச்சு 2லேருந்து ஒரு 3 வாட்டி க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே வடிகட்டி ஒரு கிண்ணத்தில் மாற்றி எடுத்துக்கிட்டேன். இப்போ குக்கரில் அடியில் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த கிண்ணத்தில் தண்ணியும் இந்த அரிசி பருப்பையும் சேர்த்து தான் வச்சுருக்கேன். சடனாக பொங்கல் செய்ய போகிற 2 பேருக்கு, அதுக்கு தான் இவ்வளோ குவான்டிட்டி போதும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இது கூட ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அப்படியே குக்கருக்கு விசில் போட்டு 4 விசில் விட வச்சுட்டேன். இப்போ வந்து இது வெந்ததுக்கு அப்புறம் இதுக்காக நம்ம தாளிக்க போகிறோம். இதில் என்ன தாளிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யில் ஒரு 5-6 முந்திரி பருப்பு, இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். பொங்கல் கூட தாளித்து கொட்டினதுக்கப்புறம் இந்த பொங்கல் அப்படியே ஒரு வாழை இலையில் வச்சுட்டு, இன்றைக்கி வந்து இதுக்கு தொட்டுக்க வந்து தேங்காய் சட்னி தான் செஞ்சுருந்தேன். இதில் கொஞ்சம் போல் கொத்தமல்லி சேர்த்து அரைச்சிருந்தேன். இந்த மாதிரி அரைச்சா என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி அரைச்சிட்டு அவர் வந்தோடனே சாப்பாடு வச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அவர் கிளம்பிட்டார். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் இருந்துச்சு. இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து மோர்க்குழம்பு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருந்தேன். அதனால் வந்து க்ளீனிங் ஒர்க்குக்கு முன்னாடி ஊற வைக்கிற ஐட்டத்தெல்லாம் நான் வந்து ஊற வச்சுருவேன். எப்பயுமே சாம்பாருக்கு அப்படின்னாலும் எல்லாமே புளி, பருப்பு இதெல்லாம் வந்து ஊற வச்சுருவேன். வந்த உடனே டக்குன்னு குக்கரில் வச்சு வேக வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக வெந்துடும். அதனால் வந்துட்டு ஊற வைக்கிற ஐட்டத்தெல்லாம் ஊற வச்சுப்பேன். இன்றைக்கி மோர்க்குழம்பு அப்படிங்கிறதுனால 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து இதை அப்படியே ஊற வச்சுட்டேன். அடுத்தது நம்ம க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மிக்ஸி ஜார் வந்து மூடி உடஞ்சதுனால மிக்ஸி ஃபுல்லாக வந்து லீக் ஆகிட்டே இருந்துச்சு. 1 வீக்காக ரொம்ப ஹெவியான ஒர்க்கு அப்படிங்கிறதுனால இதை அப்படியே மேலே தொடச்சிட்டு அப்படியே சமைச்சிட்டு போயிட்டே இருந்தோம். சரி இன்றைக்கி ஃபுல்லாக இதை ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் போல் லைசால் சேர்த்துட்டு கொஞ்சம் பெரிய ப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, நம்ம யூஸ் பண்ணுற ப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அப்படின்னு சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். சரி இப்போ இந்த ப்ரெஷ் கிடச்சதுனால இதை நல்லா லைசால் ஊற்றி ஊற வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துட்டு 2லேருந்து ஒரு 3 வாட்டி ஈரத்துணி வச்சு தொடச்சி எடுத்துட்டேன். இப்போ பார்க்க நல்லா பளபளன்னு புதுசு மாதிரி இருந்துச்சு. இது வாங்கி வந்து ஒரு 4 இயர்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு. இந்த மாதிரி நல்லா எப்பயுமே க்ளீன் பண்ணி வச்சுருப்பேன். எப்பயாவது மிக்ஸி ஜார் மூடி இந்த மாதிரி உடஞ்சதுனால மட்டும் இந்த மாதிரி லீக் ஆகிட்டே இருக்குது. சரி ஒரு வழியாக இன்றைக்கி இதை நான் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தா, நம்ம எப்பயும் பண்ணுற மாதிரி துணி துவைக்கிறது, துணி மடிக்கிறது இந்த மாதிரியான ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு ஒரு 10:30 மணிக்கு தான் நான் வந்து லஞ்சு ஸ்டார்ட் பண்ணுவேன் செய்கிறதுக்கு. மேக்ஸிமம் வந்து 10:30லேருந்து 11 மணி ஆகிடும். சரி இதுக்கப்புறம் லேட்டாலாம் வரமாட்டேன். 11 மணிக்குள்ளே லஞ்சு செய்ய ஆரம்பித்தா மட்டும்தான் என்னால் 12 மணிக்குள்ளே 12 to 12:30க்குள்ளே முடிச்சிட முடியும். சரி இன்றைக்கி ஆல்ரெடி வந்து மோர் குழம்புக்கு ஊற வைக்கிற ஐட்டத்தெல்லாம் ஊற வச்சிட்டோம். வந்த உடனே சொரைக்காவை சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் போல் தண்ணியில் மீடியம் ஃப்ளேமில் 2 நிமிஷம் வேக வச்சுக்கிட்டேன். இதுக்கு இடையில வந்து ஒரு 1/2 கப் செய்யலாம். சுகர் சேர்த்துட்டு 2-3 ஏலக்காய் சேர்த்து கொஞ்சம் போல் பாதாம் பிஸ்தா பவுடர் வச்சுருந்தேன், அதை கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். எல்லாத்தையும் மிக்ஸியில் அடித்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு சின்ன கிளாஸில் ஊற்றிட்டு மேலேயும் கொஞ்சம் போல் பாதாம் பவுடர் சேர்த்துட்டு இதை அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். வந்தோன்னே அவருக்கு எடுத்து கொடுக்குற மாதிரி. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து தேங்காய் ஃபஸ்ட்டு மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கிட்டோம். மோர் குழம்புக்கு ஒரு பல்ஸ் மோடில் வச்சு தேங்காவை 2லேருந்து ஒரு 3 வாட்டி அடித்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம இது கூட ஊற வச்ச ஐட்டத்து கூட ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். திக்காக அரைச்சி எடுத்துகிட்டு இதை இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். இது கூட உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு
இது கூட அடுத்து வந்து 1 கப் அளவுக்கு ஹட்சன் தயிரும் 1/4 கப் அளவுக்கு வீட்டு தயிர் மிக்சியில் பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சி எடுத்துக்கிறேன். இது அப்படியே வந்து நம்ம கலந்து வச்சுருக்க அந்த பருப்பு தேங்காய் மிக்சிங்கோடு சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து உப்பு சரி பார்த்துட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு மண் சட்டியில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயும் 1/4 டீஸ்பூன் ஜீரகம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன். 2-3 கொத்து வந்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். 4-5 வரமிளகாய் கிள்ளி போட்டு சேர்த்துருக்கேன். இது கூட வந்து பாதியாக கட் பண்ண பெரிய வெங்காயத்தில் கொஞ்சம் போல் சேர்த்துட்டேன். ஆல்ரெடி நம்ம சுரைக்காய் வந்து வேக வச்சுருந்தோம், கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் சேர்த்து வேக வச்சுருக்கோம். இப்போ வந்து இதெல்லாம் சேர்த்து இது லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம மோர் குழம்பு மிக்சிங் அப்படியே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வேக வச்சுருந்தா அந்த சுரைக்காவையும் சேர்த்துட்டு ஒரு மீடியமான ஃப்ளேமில் ஒரு 5லேருந்து ஒரு 6 நிமிஷம் வச்சுங்க அப்படின்னா அது மாதிரி குட்டி குட்டியாக பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். இப்போ வந்து நம்ம இது கூட வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்க போகிறோம். லெமன் ஜூஸ் சேர்த்து முடிச்சுட்டு இதை அப்படியே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். மோர் குழம்புக்கு அப்படின்னு பார்த்தா நல்லா வறுவல்லாம் வந்து கொஞ்சம் காரமாக செஞ்சால் நல்லாயிருக்கும். வறுவல் மாதிரி ஐட்டம்ஸ் தான் வந்து மோர் குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு, வாழைக்காய், கத்திரிக்காய் இந்த மாதிரி வறுவல் நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து நான் கிறிஸ்பியாக வந்து வாழைக்காய் வறுவல் செய்ய போகிறேன். அது கூட வந்து சிக்கன் கிரேவியும் செஞ்சுருக்கேன். சிக்கன் கிரேவி வந்து எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும், வாழைக்காய் வறுவல் வந்து அத்தைக்கும் மாமாவுக்கும் செஞ்சுருந்தேன். இந்த வாழைக்காய் வந்து சின்ன சின்னதாக ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் போல் வீட்டில் இருக்க குழம்பு மிளகாய் தூளும் மஞ்சள் தூளும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசைக்கல்லில் போட்டுட்டு கிறிஸ்பியாக வறுத்தெடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் நம்மளோட சிக்கன் கிரேவி, மோர் குழம்பு, வாழைக்காய் வறுவல் இது எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு நம்ம கிளம்பிட்டோம். நம்ம ஒர்க் பிளேஸில் போயிட்டு கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் இருந்துச்சு, ஐஸ்கிரீம்ஸ்லாம் வந்துருந்துச்சு. அதெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு அந்தந்த பிளேஸில் அழகாக அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் நம்ம நைட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு 7:30 to 8 ஆகிடும். வரும்போது வந்து இட்லி மாவு வாங்கிட்டு வந்துடுவேன். சம்டைம்ஸ் வந்து இட்லி மாவுலாம் இப்போ அரைக்கவே முடியறதில்ல. ரொம்ப ஒர்க்கு வந்து கண்டினியூவாக போயிட்டே இருக்கிறதுனால அதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அரைக்க முடியல. அதனால் இட்லி மாவு வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் பாப்பாவுக்கு, அத்தை மாமாவுக்கெல்லாம் இட்லி ஊற்றிட்டு ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு சப்பாத்தி கேட்டிருந்தாது. சப்பாத்தியும் பட்டாணி குருமாவும் வச்சாச்சு. சப்பாத்தி வித் பட்டாணி குருமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி கூட ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம தூங்குறதுக்கு நைட்டு வந்து 10:30 ஆகிடும். தூங்கும்போது கொஞ்ச நாளே ஃபோன் பார்த்துட்டு அப்படியே தூங்கிடுவேன். அப்புறம் காலையில் எழுந்திரிச்சோன்னா கண்டினியூவாக நம்ம ஒர்க்கு எப்படி நடந்துகிட்ருக்குமோ அந்த மாதிரி நடந்துகிட்ருக்கோம். நாளைக்கு என்ன ஒர்க்கு ரொட்டீன் பார்க்கலாம்.